நிகழ்வாக இவரை பற்றி சொல்ல போனா எல்லாருமே சங்கீதம் படிச்சா தான் பாட முடியும் என்ற ஒரு நிலையும் இப்ப வந்துட்டுது. ஆனால் இவர் தன்னுடைய சொந்த முயற்சியால கரோக்கேயில நிறைய தரம் பயிற்சி எடுத்தவர். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு அவருக்கு. இருந்தாலும் அவர் தன்னுடைய முயற்சியை முடக்கி போடவில்லை. இருந்தும் தன்னுடைய சொந்த முயற்சியால தான் ஒரு பாட்டை இந்த மேடையில எங்களுக்கு பாடி காட்டணும் என்ற ஒரு அங்கலாய்ப்போட முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். அந்த வகையில் அவர் கரோக்கே இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாடலை வழங்க வருகின்றார் கவிதாசன் கவித். எங்கே அவருக்காக உங்களுடைய கரகோஷங்கள். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். என்னப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காருண்யனே, என்னப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காருண்யனே, பன்னீரு கை வேலவனே பன்னீரு கை வேலவனே பன்னீரு கை வேலவனே பன்னீரு கை வேலவனே, கன்னிவள்ளி மணவாளனே கன்னிவள்ளி மணவாளனே, வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே, பக்தர்களே அனுகூலனே பக்தர்களே அனுகூலனே, வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே, சுட்டப்பழம் தந்தவனே ஔவைக்கு சுட்டப்பழம் தந்தவனே, வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், கால்களில் பொற்றிலம்பு முருகன் கைகளில் பொற்றதங்கை கால்களில் பொற்றிலம்பு முருகன் கைகளில் பொற்றதங்கை, ஜல் 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 என வருவான் ஜல் 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 என வருவான், வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். எனக்கு வாய்ப்பளித்த இந்த முக்கால் நிகழ்ச்சிக்கு மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடலை எனக்கு சொல்லி தந்த என்னுடைய சங்கீத ஆசிரியர் ஜோதி மாஸ்டர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்புடன் கவித். என்ன மாதிரி எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா இல்லாட்டி ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டீங்களா? சைவ பழம் கொண்டு வந்து உங்களுக்கு அழகாக இந்த பாடலை பாடி இருக்கிறேன்.
சும்மா நாங்கள் அப்படியே விட்டு விட முடியாது. உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குன்னு சொல்லி இப்பதான் அறிஞ்ச நாங்கள். அவங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்கு எங்களுக்கு, அதுக்கு பதில் சொல்லுவீங்க தானே? நீங்க இப்ப எதுக்கு நீங்க நன்றி சொன்னீங்க? இப்ப நாங்களானே அதெல்லாம் சொல்லணும். நாங்க இவர் இன்னாருடைய மாணவர், இன்னார் படிப்புக்கு இன்னார் தான் உதவி செய்யணும், இப்படி இல்லாம நாங்கள் எல்லாம் சொல்லணும். அதே மாதிரி நீங்களா ஒரு முடிவெடுத்து நீங்களாவே மெக்கப்பிடிச்சு சொல்றது? ஏனென்றால் நானும் சொல்லலாம் இந்த முக்கால் நிகழ்ச்சிக்கு. கைது தட்டுங்கப்பா. தானும் சொல்லலாம், யாருமே என்னோட அறிவிக்கலாம், யாருமே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். அதுதான் இந்த முக்காலம் 2024. அப்படியா? சரி, கட்டிக்கார். நீங்க வலையொலி தளம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? அப்படியா? அதான் கேட்டு. வலையொலி தளம் தெரியுமா என்னண்டு? இப்ப தெரிஞ்சு ஓடுனாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? அப்படியா? அங்க ஆசிரியர்கள் சொல்லுங்க. அப்ப நீங்க பெரிய ஆள்தா, நாங்க உங்களுக்கு கிட்ட நிக்கவே இல்லை, அதை நாங்க போறோம். எல்லாரும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப ஓகே. சரி, நீங்க அந்த வலையொலி தளங்கள்ல நீங்க எது சார்ந்த விடயங்கள் நீங்க அதுல பதிவு செய்யறீங்க? கொஞ்சம் முன்ன பாடலாமே, அப்பதான் வெக்கி அடிச்சு சும்மா வேர்த்து ஊத்தும். சரியா? அப்பதான் உங்களை அந்த வீடியோல வடிவா காட்டுவிடும். நீங்க அந்த வலையொலி தளத்துல என்னத்தை பதிவேற்றுறீங்கன்ற சொல்ல முடியுமா எல்லாருக்கும்? கட்டாயம். நான் தினம் ஒரு திருக்குறள் செய்து வருகிறேன். அதில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அந்த திருக்குறள் குறிக்கிறது. ஆக மொத்தத்துல ஒரு ஞானப்பழமா மாறிட்டான் கவித், அப்படித்தானே? சைவ பழம் மட்டுமல்ல, ஞானப்பழமும் அவர். உண்மையில் நன்றாக பாடியிருந்தார். அவருடைய பாடல் திறமைக்கும் அவருடைய தமிழ் உச்சரிப்புக்கும் அவருடைய தமிழ் திறனுக்கும் உண்மையில் வாழ்த்து சொல்ல வேண்டும். உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுக்கு தமிழ் சொல்லித்தரும் ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய சங்கீத ஆசிரியருக்கும் முக்காலத்தின் சார்பில், அதாவது பசுமை இல்லத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய வலையொலி யூடியூப் சேனல் அப்படியோ கொட்டி கட்டி பறக்கோணும். திருக்குறள் எத்தனை இருக்குது? 1330. சரியா சொல்லிட்டான். 1330 குறள் இருக்குது. நீங்க வளர்றதுக்கு முடியல. 1330 எத்தனை வருஷம் எடுக்கும்? 2 வருஷத்துல நீங்க முடிச்சிருவீங்க. அப்படியா? அவ்வளவு இல்ல, கொஞ்ச காலத்துல நான் முடிச்சிடப்பா. ஓகே, சரி. இவருக்கான மதிப்பளிப்பை வழங்குவதற்காக நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கட்டா? உங்களுக்கு ஆசைய பாத்தீங்களா? கேளுங்க. வந்துட்டீங்க, ஒரு திருக்குறளை உங்களுக்கு வேலைக்காக ஒருக்கா சொல்லிட்டு போகலாம் தானே? இனிய உளவாக இன்னாத குறள் கனிரும்ப காய்க்கவன் தற்று. அதாவது இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடும் சொற்களை கலைப்பது நல்லது இல்ல. நன்றி. சரி, அடே நாங்க குறள் மட்டும் தாண்டா சொல்ல சொன்னாங்க, பொருளை கேட்கல. இப்ப நீங்க என்ன மாதிரி அப்போ முடியுமளவும் இருப்பீங்களா அல்லது இடையில போயிடுவீங்களா? நான் நினைக்கிறேன் முடியும் வரை இருப்பேன். அப்ப நாங்க கொஞ்சம் கவனமாக சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை சபையில் பதிவு செய்து கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் கண்டுபிடித்து விடுவார் இன்னாத சொற்கள் எவை என்று. அப்படித்தானே? ஓ, உண்மையில் குழந்தைகளுடன் உரையாடுவது என்பது ஆசிரியர்களாக இல்லை, ஒரு அம்மாவாக உண்மையில் நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். குழந்தைகள் மேடையில் பேசும் பொழுதுதான் அது எங்களுடைய மொழி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது, ஒரு மேடையில் எங்களுடைய மொழி எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது என்றது ஒரு மகிழ்வுக்குரிய விடயம். எனவே கவித் சரியா? ஓ, கவிதாசன் அவர்களுடைய தமிழுக்கும் பாட்டுக்கும் நன்றி. சுதர்சினி எல்லாம் கேட்டனாங்க. கல்யாண பிராக்கில தாலி கட்டுறதை மறந்த மாதிரி அவன் யூடியூபுக்கு என்ன பேருன்னு கேட்கலையா அந்த சேனலுக்கு? அது மறந்துட்டேன். இப்ப எத்தனை பேர் அதை உங்களுடைய வலையொலி தளத்திலே உங்களுடைய பின்தொடரவும் இல்லை, என்னன்னு சொல்றது, ஃபாலோ பண்ணுங்க, ஏதோ சொல்லுவீங்க, ஏதோ சொல்லுவீங்க, என்ன ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா நான் சொன்னது? லைக் பண்ணுங்க, கட்டாயம் கேளுங்க. ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் அறியுங்க. பாடுறா எவ்வாறு இருக்க, அப்ப நாங்க எல்லாம் சரியில்லாம இருக்கணும்னா அவன் அர்த்தம். அப்படியா? இல்ல, மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒழுங்காக இருக்க மாட்டோம். நானும் அப்படி இருக்க முடியாது. என்னையும் சரி செய்யறதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் வீட்டுல நல்லா வச்சு வாங்கினோம். அதனாலதான் இவ்வளவு வார்த்தைகள் விட உண்மையில் மிகப்பெரிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி மிக மிக பெரிய பெரிய சொற்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுடைய வாழ்வை மேலும் மேலும் உயர்த்தி செல்லும் என்பதில் எந்த மாற்றம். நீங்க மறக்காம உங்களுடைய யூடியூப் சேனல் அட்ரஸ் என்ன பேர்ல தொடங்கி இருக்கிறீங்கன்னா சொல்லிவிடுங்க. கட்டாயம். இன்றைக்கு அபி இன்றைக்கு இந்த பெரிய மனுஷன் யூடியூப் சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கூட போகுது, வியூவர்ஸ் எல்லாம். ஓகே,
கவித், இல்ல அபி, அபி என்று இப்பவே எல்லாரும் அடிச்சு பாருங்க. அபி என்று அடிக்க அங்க அவருடைய பெயர், அவருடைய திருக்குறள், அவர் ஏதாவது புலவிட்டு இருக்காரா, சரி விட்டு அவர் பிள்ளையெல்லாம் விட மாட்டோம், எங்களை புலப்பிடிக்கிறதா இங்க வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். எனவே முக்காலம் 2024 இளையவர்களின் நிகழ்வுகள் மிகவும் அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் மிகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது பார்ப்பதற்கு. அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது பசுமை இல்லம். பசுமை இல்லத்தின் துணை நிறுவனமான உற்பத்தியாகத்தின் வளர்ச்சிக்கும் அதன் செயற்பாட்டிற்கும் அதனுடைய புதிய புதிய இயந்திரங்கள் கொள்வதற்காகவும் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அங்கே சுட சுட சாப்பாடு உங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த சாப்பாட்டை நீங்கள் உண்டு மகிழ்ந்து கொண்டு அதே நேரத்தில் ஏற்கனவே அறிவித்தது போல அங்கே அதிர்ஷ்ட லாபம் என்று பார்க்கப்பட இருக்கின்றது. அந்த அதிர்ஷ்ட லாப பற்றுச்சீட்டுகள் பெரிதாக விற்கப்படவில்லை என்று சொன்னால் எல்லோருடைய வேலைப்பளு காரணமாகவும் கொண்டு சென்று விற்பதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் இங்கே நீங்கள் பற்றுச்சீட்டினை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த செயற்பாட்டாளர்கள் வருவார்கள் அல்லது அவர்கள் உங்களை கேட்டால் நீங்கள் ஒரு 10 பிராங்க் கொடுத்து அந்த பற்றுச்சீட்டினை பெற்றுக்கொண்டால் இன்று சில நேரம் உங்களுக்கு 1000 பிராங்க் மதிப்புள்ள சைக்கிள் மிதி உங்களுக்கு பரிசாக கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு நகை கிடைக்கலாம். எனவே சிறுதுளி பெருவெள்ளம், எல்லோரும் உதவி செய்வோம், எல்லோரும் மகிழ்வோம், எல்லோரையும் மகிழ்விப்போம். நன்றி. இப்பொழுது அவருக்கான மதிப்பளிப்பு. இந்த தமிழ் பழத்துக்கான மதிப்பளிப்பை செய்வதற்காக நாங்கள் அன்புரிமையோடு மேடைக்கு அழைப்பது திருமதி தயாநிதி சந்திரகுமார். கவித்துக்கான மதிப்பளித்த நிலை நிறைவேற்றுவதற்காக திருமதி தயாநிதி சந்திரகுமார் அவர்கள். மணவாளனே